வணக்கம். எப்பொருள் யார் யார் வண- கேட்பினும். வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ம். ஒன்றாம் படம் படிச்சிட்டு இருக்கிறீங்களா? வணக்கம். ம். ஆமா, சரி. ஒன்றாம் படத்துல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? சரி. இது ஒன்றாம் திருமூலர் காலத்தை பற்றி தான். திருமூலர் காலம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. கிமு முதல் நூற்றாண்டில் ம். தொடங்கி கிமு முதல் நூற்றாண்டு தொடங்கி 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததற்காக சொல்லப்படுகிறது. அப்படின்னா 600 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார். நம்மனால முடியாட்டா அவர்களால முடியும். ஏன்னா அவங்க பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. பசிதாகத்தை கட்டுப்படுத்தும் போது அவங்க மிகப்பெரிய பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாவ அவங்க வந்து சாகா வரம் பெற்றவர்களா மாறி விடுகிறார்கள். அவர் 3000 ஆண்டு வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. ஆனா 600 ஆண்டு வாழ்ந்ததை கூட சான்று இருக்கு. இது வந்து யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? உள்ளம் பெருங்கோயில். நீங்க ஆமா. தான் பசிதாக கட்டுப்படுத்த உலகத்துக்கு அப்ப நீங்களும் அதை செஞ்சோம்னா நீங்கள் நில உலகில் வாழ்ந்துட்டே இருக்கலாம். தனிமையில வாழணும். தனிமையில நீங்க ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடம் இருக்கணும். அங்க போய் இருக்கணும். அப்படித்தான் சித்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. தனிமையில தான் இருப்பாங்க. அவங்களை சுற்றி காடு தான் இருக்கும். காற்றோட்டம் இருக்கும். அதுதான் நான் ஒரு 100 சென்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது தண்ணியே எல்லாத்தையும் பரவாயில்ல. ஒரு காட்டு ஓரத்துல மலை ஓரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி அங்கதான் போகணும். அங்கதான் போகணும். ஊருக்குள்ள கொண்டிருக்க முடியாது. ஊருக்குள்ள கொண்டு எதுவுமே நடக்காது. ஏதோ ஆரோக்கியம் கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. சரியா? ம். உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுல வாசல் தெல்லற தெளிந்தாருக்கு சீவன சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணாமொழி வனக்கு. கள்ளப்புலன்னா அது என்ன அர்த்தம்? கல்லு புலன்கள். மெய் வாய் கண்ணு மூக்குது அஞ்சுமே. அஞ்சுமே அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்கள். பஞ்சு பூதங்கள் வேற, ஐம்பொறி வேற. காளாமணி விளக்கு என்ன சாமி? காளாமணி விளக்கேன்னு போட்டுருக்கீங்களா? காளான கருப்பு காளான கருப்புன்னு அர்த்தம். கருப்பு காளான கருப்பு. மணினா வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சம் தரக்கூடிய இது கள்ளப்புலனை என்னன்னு இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அது வெளிச்சம் தரக்கூடிய மணியாக மாறிவிடும். நம்ம என்ன பண்றோம்? இதுக்குதான் வேலை கொடுக்க. இதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிற நாக்குக்கு கண்ணுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறோம். கண்ணு பார்த்துட்டே இருக்கு, கிரகிக்குது. தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறேன். முன்னேற்றமே இல்லை. அப்ப அது மணி 25 வருஷம் எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறனால அவ்வளவுதான். நீங்க அப்படியே இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். பணம் சம்பாதிக்கவும் திங்கவும் ஓட வேண்டியது திங்க வேண்டியது. பணம் சம்பாதிக்க இப்படியே போயிட்டு நாசமா இந்த மாயாவிலே சுத்தினே இருக்கிறோம். வெளியே போல இன்னும் நாசமா போறதுக்கு என்ன முன்னேற்றம்? என்ன ஓடிட்டே இருக்க வேண்டிய பணம் சம்பாதிச்சே கடைசி செத்து போக வேண்டியது. இதேதான் ஆசை. ஏன்னா இந்த பணத்தை கொண்டாந்து இயற்கையை கொண்டாந்து வச்சுட்டாங்க. முன்னாடி மறைச்சிட்டாங்க. இயற்கையை மறைச்சிட்டு பணத்தை கொண்டாந்து முன்ன காமிச்சிட்டாங்க. இதுதான் உலகம். சரி அருமை புரிஞ்சுட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்னா, பணம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சாதான் ஒரு சின்ன தேவைதான் நமக்கு தேவை. சிறிய தேவை. பணம் என்பது மனுஷன் கண்டுபிடிச்சது. பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆனா இப்ப இது சின்ன தேவை. அந்த சின்ன தேவை இருந்தா போதுமானது. என்னது? சின்ன தேவைக்கு மட்டும் கொஞ்சம். அப்பதான் இது கட்டுப்படுத்த முடியும். நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. 100 வருஷம் ஆனாலும் சரி நீங்க வெற்றி அடைய முடியாது. அப்ப வள்ளுவர் சொல்லுவாரு, சுவை. இப்ப பாருங்க, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா கள்ளப்புலன்கள்ங்கிறாரு. அந்த கள்ளப்புலன் என்ன வேணா சொல்லுவாங்க இல்லையா? இந்த மெய் வாய் கண்ணு மூக்கு செவின்னு சொல்லுவாங்க. சில பேர் சுவை ஒளி ஊறு ஓசைப்பாங்க. வள்ளுவர் என்ன பண்ணுவார்? அழகா என்ன பண்ணுவார்? மாத்துவார். சுவை ஒளி ஊறு
ஓசை, நாற்றம் 5ஆ பிரிக்கிறார். இந்த சுவையை முதல்ல கட்டுப்படுத்தும் பாரு. ம். ஃபர்ஸ்ட் சுவைடாம் பாரு. திருவள்ளுவர் தான் தெளிவு எழுதுவாரு. மற்றவன்லாம் மெய்யும்பா, மெய் வாயும்பார். வள்ளுவர் சுவையின் வாய் தான் முதல்பார். அது கிராமத்துல சொல்லுவாங்க, வாயை கட்டல நோவை கட்டலாம்பாங்க. வாயை கட்டினால் நோயை கட்டலாம்பாங்க. எதை கட்டினா? வாயை கட்டினா நோயை கட்டலாம். ஆமா, எப்பவோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. எப்பவோ சொல்லி வச்சுக்கிறாரு. யாரு செய்யலையே. சரி, இன்னொன்னு நம்ம உடம்புல மரபணு இருக்கு. மரபணு டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ளதான் பாத்தீங்கன்னா கோடு இருக்கு. கோடு குறியீடு, ரகசிய குறியீடு. என்னது? ரகசிய குறியீடு. அதுதான் இந்த உடம்பை எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீதிபதியாக இருந்து கொண்டு எழுதுகிறார். அந்த தகவலை வைத்துக் கொண்டுதான் கண்ணு கட்டப்படுகிறது, காது கட்டப்படுகிறது, மூக்கு கட்டப்படுகிறது, வாய் கட்டப்படுகிறது, உள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான பொருள்கள் கட்டப்படுகின்றன. அப்போ அந்த டிஎன்ஏ கொடுக்கிற தகவல் தான் உண்மையான தகவல். இந்த காட்டு மிராண்டி விளக்கிற இடம் வந்துட்டா, இட்லி போய் கண்ணு கட்டுது, இட்லி போய் காது கட்டுது, தோசை போய் மூக்கு கட்டுது, சாம்பார் போய் பல்ல கட்டுதுன்னு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க காட்டு மிராண்டி. என்னது? பருப்புல எங்கட நான் வேக வைத்த பருப்புல எங்கடா டிஎன்ஏ இருக்கு, வேக வைத்த முட்டையில எங்கடா டிஎன்ஏ இருக்கு, வேக வைத்த இறைச்சியில எங்கடா டிஎன்ஏ இருக்கு. செத்து போன பிணத்தை தின்னு போட்டு அதுல உயிர் இருக்குது, மயிர் இருக்குன்னு சொல்லி உங்களை எல்லாம் முட்டாளாக்கி விட்டாங்க, என்னையும் சேர்த்து. அப்ப நமக்கு தகவல் கொடுக்கறது யாரு? டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ அந்த குறியீடு. அந்த குறியீடு நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைநோய், பல்லு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கல்லடப்பு, சதையடுப்பு எல்லாம் அவர் கொடுக்கறது தான். எல்லாமே குறியீடு கொடுக்கறதா டிஎன்ஏ. அதுல ஆர்என்ஏ ஒன்று இருக்குது. டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒன்று இருக்கு. அந்த டிஎன்ஏ அங்க உட்கார்ந்து இருப்பாரு, ஆர்என்ஏ டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஆர்என்ஏ டிஸ்ட்ரிபியூட்டிங். இங்கிருந்து வாங்கிட்டு போய் அங்க இடத்துக்கு கொடுக்கறது. அது என்ன பண்றதுன்னா, அது ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இங்க மூக்குக்கு வர்றப்ப அது மூக்கு வேலை மட்டும்தான் செய்யும். என்ன அவருடைய ரகசியமே தனியா வித்தியாசமா. காதுக்கு போனா காது மட்டும் வேலை செய்யும். இப்போ நாம அந்த புற்றுநோய் வந்துருச்சு, அந்த டிஎன்ஏ கெட்டு போயிடும். அந்த புற்றுநோய் ஏன் வந்து தெரியுமா? இந்த ஆகாரம் தின்னுட்டே இருக்கான் பாருங்க, அது போய் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுது. அது இவன் தின்னுகிட்டே இருக்கிறப்ப விஷம் ஏறி 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 ஆசிட்டா மாறிடும், அல்கலினா மாறும். இன்னும் உப்புத்தன்மை அதிகமா மாறிடும், அல்லது அமிலத்தன்மை அதிகமா மாறிடும். என்னது? உப்புத்தன்மை இல்லைன்னா அமிலத்தன்மை. நாம என்ன பண்ற தெரியுமா? நியூட்ரல் பண்றோம். என்ன பண்ற? நியூட்ரல் பண்றோம். அதான் நான் நியூட்ரல் பண்ணும் பொழுது நல்லது நடந்துருது. சைப்பர் பூச்சியம் 0 ஆயிருது. நம்ம மேலையும் கொண்டு போக கூடாது, கீழையும் கொண்டு போக கூடாது. அதுக்கு தான் இந்த தண்ணீர். அந்த தண்ணீர் என்ன பண்ணுது? நியூட்ரல் பண்ணி விடுது. இந்த நியூட்ரல் பண்ணிக்கிட்டே வர 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 என்னன்னா, அந்த விஷம் வந்து நாக்குல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா விஷம் வந்து நாக்கு, பல்லு, இறப்பையில வந்து அப்படியே கல்லு சொட்டு, இந்த சொட்டு 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 சுட்டா போட்டு பாத்திர தண்ணி நம்புற மாதிரி லீக் ஆகிட்டே இருக்கும். கீழே டப்பாச்சுன்னா ஒரு சொட்டு சொட்டா போட்டு போட்டு டப்பா நம்பிடும். கல் கட்டி விட்டுருப்பாங்க, அது தென்னை பாலையில அப்படியே சொட்டு சொட்டா நம்பிடும். அதே மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப நம்ம 50 வருஷமா சாப்பிட்டது, 60 வருஷமா சாப்பிட்டது, 70 வருஷமா சாப்பிட்டது எல்லாமே என்ன ஆயிரும்? அந்த டெபாசிட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிரம்ப ஆரம்பிக்கும். அப்படியே நிரம்பி அப்படியே இங்க அப்படியே வந்து நேர வளர்ந்து நேர தொண்டை வரைக்கும் வந்து ஆன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். அதான் காய்ச்சல், தலைவலி எல்லாம் வரும். இப்ப நாம அந்த வாந்தி எடுத்து வைக்கலாம். நீங்க 10 நாள் தண்ணியில போடுங்க, வாந்தி வந்துடும். நீங்க போடுங்க, முதுகொலி போயிடும்.
நீங்க தனிமையில இல்லாதனால உங்களை எல்லாம் கெடுத்து விட்டுருவாங்க. அங்க போறது, இங்க போறது, ஏதோ வேலையின் காரணமா உங்க உடம்பு கரெக்ட். உங்களை நீங்க பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருக்கிறீங்க. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை பணம் யாரும் சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல. பணம் வந்து சிறிய தேவைதான். இப்ப நான் இனியன் பணம் சம்பாதிக்க போய் 30 வருஷம் ஆச்சு. பணம் சம்பாதிக்க போய் 30 வருஷம் ஆச்சு. வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சேன். அப்பவே எல்லாத்தையும் கீழே போட்டேன். 26 தொழில் பண்ணேன். 30 ம். தொழில், 29 தொழில் பட்டியலே வச்சிருக்கேன். என்னென்ன தொழில் பண்ணுங்கிறது பட்டியலே வச்சிருக்கேன். இன்னும் இருக்குங்க. அத்தனையும் மூட்டை கட்டி கீழே போட்டேன். கையில இருந்த பணத்தை கொண்டு தைரியமா ஆமா தைரியமா தைரியம் கை- கையில மிகப்பெரிய தைரியம். ஆமா, அப்ப இருந்து கையில ஒரு 10-15 லட்சம் கையில பணம் இருந்தது. அப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம 10 கோடி சமம் இப்போ. ஆமா, அது தூக்கி ஆமா 5 கோடி சமம் இப்போ. ஆமா அது என்ன பண்ணோம்னா கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு. அந்த மிச்சம் இருந்ததை தூக்கி அப்பவே தூக்கி வங்கியில போட்டேன். அப்ப இந்தியன் பேங்க் இருந்தது. மதுரா பேங்க், மதுரா. ம். அந்த மதுரா பேங்க் தான் இப்ப ஐசிஐசி பேங்கா மாறுது. ஐசிஐசி இருக்குல்ல, ஐசிஐசிஐ ஆ. அதோட டைப் ஆயிடுச்சு. ஆமா. அதோட டைப் அதுதான் ஓடிச்சானுங்க முதல்ல. ஐசிஐசி பேங்க், மதுரா பேங்க் பயங்கர ஃபேமஸ். மதுரா பேங்க், மதுரா நல்லா ஃபேமஸ். அதுல கொண்டு போட்டிருந்தேன். அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பணம் வந்துட்டு இருந்தது. அப்படியே வச்சு 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 போயிடுச்சு. அது 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 ஒன்று ஆச்சுங்களா. அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு கணக்கு. அப்ப நமக்கு சிறிய அப்போ இது அப்போ 2002 2003ல சரி இதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி தைரியமா ஒரே வருஷத்துல இந்த புத்தகத்தை இப்ப எங்க போனாலும் ஒரு 4 புத்தகத்தை எடுத்துட்டு போய் விற்கிறதுக்கு போகுது. விற்கிறதுக்கு எந்த வெளியூரெல்லாம் போகுது. எங்க அப்ப என்ன சொல்ல இயற்கை மருத்துவம் எங்க நடக்குது, இந்த பொதுமக்கள் கூடுறாங்க போய் கஷ்டப்பட்டு போராடி புத்தகத்தை அறிமுகப்படுத்துறேன். இப்படி பண்ணி 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 அப்புறம் அறிமுகமாயிட்டே போச்சு. அப்ப அப்புறம் அப்படியே பேசுவேன். அப்புறம் என்ன நானே வகுப்பெடுக்கிறேன் கோபியில. அப்ப கோபியில வந்து அங்க தாய் தமிழ் பள்ளிக்கூடம் சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தோம். ஒரு வாடகைக்கு ஒரு இடம் வாடகை கிடைச்சது சும்மா. அதுல வந்து மாசத்துல ஒரு நாள் வந்து நோட்டீஸ் அடிக்கிறது, 1000 நோட்டீஸ் அடிச்சு கோபி பூரா கொடுக்கறது, போட்டு வந்துடுறது, பஸ்ல போடுறது, அங்க போடுறது, இங்க போடுறது. அதை பார்த்துட்டு வருவாங்க சில பேர். அப்படியெல்லாம் வகுப்படுத்த இந்த மாதிரி தொடர்ந்து வகுப்படுத்துறது அறிமுகப்படுத்துறது. அப்புறம் தான் நோய் நல்லாக்குற முறையே வந்து என்ன பண்ணா 2-3 வருஷத்துல ஆரம்பிச்சேன். அவங்க கொடுக்குற சின்ன சின்ன தொகை. அப்புறம் நானே போய் வைத்தியம் பார்க்கறது. அப்ப கிராமத்துக்கு கோபியில வந்து எவனும் வரமாட்டானுங்க. வெளியூர் போவேன், நானே அங்க ஒரு வாரம் இருந்து நானே மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சரி பண்ணி 10 பைசா சிரமம் இல்லாம சரி நல்லது பண்ணிட்டு வெளியே வந்துடும். கிராமத்துல ஏழைகளை போய் பிடிப்பேன். இப்படி எல்லாம் பண்ணித்தான் சரி எல்லா நோயும் நல்லா ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் படிப்படியா ஆரம்பிச்சு. இதெல்லாம் அப்ப வந்து பணம் சம்பாதிக்க நினைச்சது எத்தனையோ சம்பாதிக்கலாம். அப்ப பணம் சம்பாதிக்க ஐடியா இல்லை. அப்ப 2015 வெங்கடேசன் சொன்னார், இடம் வாங்கணும் 5 சென்ட் வாங்குங்க. நான் 5 சென்ட் வாங்கியிருக்கேன். நீங்க ஒரு 5 சென்ட் வாங்குங்க, 10 சென்ட் வாங்குங்க, 20 சென்ட் வாங்குங்க, காட்டோரத்துல வாங்குங்க, மலையோரத்துல வாங்குங்க, அங்க வந்து மையம் ஏற்படுத்துங்க, உலகத்தை கொண்டுட்டு போங்க சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப ஒரு ஏக்கரை வாங்கினா சாதாரண விஷயமா இல்லை. பணம் எங்க இருக்குதுன்னு நம்ம பணம் அப்ப வந்து பணம் வந்து பெருசா கிட்ட இல்லை. எல்லாம் செலவாயி கொஞ்சோன்னு வந்துருச்சு. கடைசியில் எல்லாம் செலவாயி போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு செலவு, போற செலவு, வர செலவு, அப்படி ஆகி போயிட்டே இருந்தது. அப்புறம் தான் ஒரு கொஞ்சோன்னு மிச்சமாச்சு. அப்பதான் நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிற 2 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்தேன். அவங்க ஒரு $3000 கொடுத்தாங்க. $3000 $4000 கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த $3000 என்ன விலை? அதே எங்கப்ப ஒரு டாலர் $100. அப்ப கொடுக்கும்போது கரெக்டா ஒரு கையில 2 லட்சம் வச்சிருந்தேன். அவங்க கொடுத்த ஒரு 3-3.5 லட்சம் இருந்தது. எல்லாம் சேர்த்து டக்குன்னு ஒரு ஏக்கர் இடம் வாங்க. இன்னைக்கு அந்த ரேட்டு வந்து எத்தனை தாறுமாறா போகுது, 40 லட்சத்துக்கு போகுது. அப்ப வாங்கி போட்டு கட்டடம் கட்டி அப்ப கையில பணம் வச்சிருந்தேன். எல்லாம் சரி பண்ணி முடிச்சு போச்சு. கட்டடம் கட்டி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் எது சொல்றேன்னா, இப்ப நான் இதுக்கு வந்து இப்ப இப்ப என்ன வருமானம் வேணுங்க இருக்கு என்ன பண்ண. இப்போ சொற்ப வருமானம் போட்டேன். எத்தனை கோடி செலவானாலும் நல்லா ஆகாது. இதை வந்து ஒரு வருஷம் செய்யுங்க, 100 வருஷத்துக்கு செலவு இருக்குன்னு அதுக்கெல்லாம் கட்டணம் போட்டு வகுப்பு நடத்தி எத்தனை பண்ணணும். எல்லாம் இதெல்லாம் சம்பாரிச்சதுதான். சம்பாதிக்கிறது, செலவு பண்றது. இப்ப வந்து ஆராய்ச்சிக்காக பணம் வேணும். இப்ப வந்து இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு
நம்ம குறைஞ்சது ஒரு $20,000 வேணும். $20,000 20 வச்சு வேணும். இப்ப அதுக்கு அதுக்கு என்ன பண்றீங்க? இருக்கிறதெல்லாம் சேர்த்தி நீ இது வேற பொண்ணை வந்து இதை ஆராய்ச்சி பண்ண வேற தலைப்புல ஆராய்ச்சி பண்ண சரி. இப்ப இந்த இதை அறிமுகப்படுத்திட்டு வரேன். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதுல சிவகாசியில தமிழ்நாடு அளவுல இருக்கிற விண்வெளி மாநாடு வருது. விண்வெளி விண்வெளி இஸ்ரோல இருந்து வர்றாங்க, இராணுவத்துறையில இருந்து வர்றாங்க, எல்லாரும் வர்ற 15ஆம் தேதி விருதுநகர்ல இந்த இது சிவகாசியில. அன்னைக்கு போன வாரம் ஈரோட்டில் நடந்துச்சு. அதுக்கு முதல்ல இருந்து விருதுநகர்ல நடந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க எல்லாமே. 32 மாவட்டத்திலே தலை சிறந்த மாணவிகள் அங்க வர்றாங்க. அது போக 2 நாள் பயிற்சி நடக்குது. 15ஆம் தேதி 16ஆம் தேதி மெப்கோல நடக்குதா? மெப்கோ காலேஜ் நடக்குதா? அநேகமா அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? சிவகாசி எப்படி தெரியும்? இல்ல, அது சிவகாசியில மெப்கோ காலேஜ் ஃபேமஸ். பேரு நாடார் கல்லூரி அது. நாடார் கல்லூரி தான் மெப்கோ. முழு சரி, அநேகமா அதான் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க நீங்க. மெட்டல் பவுடர் கம்பெனி, மெட்டல் பவுடர் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதை. அவங்க மெட்டல் பவுடர் கம்பெனி காலேஜ் அது மெப்கோ அது. சரி, அது அந்த சரி நம்ம அங்கதான் நடத்தலாம்னு நினைக்கிறேன். அநேகமா 15, 16 நான் அங்க வருவேன். 15, 16 வர ஆகஸ்ட் 15 மதுரை வருவேன். மதுரை 14ஆம் தேதி வந்துடுவேன். 15, 16 அங்க போயிடுவேன். நானே பொருளாக போறோம். சரியா? இப்போ எல்லா விண்வெளி அப்போ வந்து இப்போ 50 புத்தகம் ஆர்டர் போட்டேன். இப்போ மதுரை 50 புத்தகம் அனுப்ப போறேன். அநேகமா மதுரை போய் வச்சுட்டு அங்கிருந்து எடுத்துட்டு போறேன்னு முடிப்போம். அப்போ போறதா 15, 16 வர்றதா வாங்க. 2 நாள் வர்றீங்களா? பிடிச்சா வாங்க. நீங்க அந்த அட்ரஸை கொடுங்க சாமி. 15, 16 நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஆனா முருதி ஆயிரும். தேதி அறிவிச்சுட்டாங்க 15, 16. அப்போ ஏற்கனவே நான் விண்வெளி விஞ்ஞானிகளை சந்திச்சு புத்தகம் கொடுக்குற மாதிரி ஒரு 10, 20 புத்தகம் அன்பளிப்பா கொடுக்க போறேன். அந்த விண்வெளி விஞ்ஞானிகளை நம்ம திருத்தி ஆகணும். விண்வெளி விஞ்ஞானிகளை திருத்தி ஆகணும். அது தமிழ்நாட்டு அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா உலகமே தெரிஞ்சு. ஏற்கனவே 4 விஞ்ஞானிகள் கொடுத்தேன். இதை நேரடியா என் பொண்ணு அறிமுகப்படுத்தி என் பொண்ணு கையில கொடுக்கணும். அந்த மாதிரி பண்றேன். ஏற்கனவே என் பொண்ணை வச்சுதான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப யாருன்னு தெரியும். இவங்க ஆராய்ச்சி பண்ண போறாங்க. விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணிட்டு தலைப்பே வந்து விண்வெளிக்கு எப்படி உணவில்லாம போறது. பாரு, ஒரு போஸ்டர் நான் அனுப்பிச்சிருந்தேன். படிச்சு பாத்தீங்களா போஸ்டரு? படிச்சு பார்த்தேன். இங்கிலீஷ்ல போட்டிருந்து பாருங்க. என்ன போட்டிருக்குது? நீங்க பாத்தீங்களா? பார்க்கல சாமி. பார்க்காம இருக்குது உங்க குற்றம் தானே. எதையுமே பார்க்காம இது ஒன்னு அனுப்பிச்சா பார்க்கணும். வேற அனுப்பிச்சாச்சு பாருங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் என்ன அனுப்பிச்சு. அதை நான் பார்க்குறேன் சாமி. அதை நான் பார்க்குறேன். என்னுடைய இதில் வந்து ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு எனக்கு கம்ப்ளீட்டா. செல்லு மாற்றினது இல்லை. இல்லைன்னா எப்பயும் பார்ப்பேன் நான். நீ போகிறதெல்லாம் வீடியோவில் பார்ப்பேன். ஆனால் அது தெரியல, நான் பார்க்கல. நான் பார்த்துறேன். நம்ம எனக்கு இதில் போட்டு விடுங்க சாமி. ஃபுல்லது கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ டெலகிராம் போட்டு வச்சுங்க. இப்போ டெலகிராம்ல போட்டு வச்சுங்க. டெலகிராம் சரிங்க சார். டெலகிராம்ல போட்டு அழியாது. சரிங்க சார். வாட்ஸ்அப் நம்பாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். டெலகிராம்ல போட்டு அப்படியே இருக்கும். டெலகிராம்ல நான் கூட டெலகிராம்ல வாங்க. இல்ல டெலகிராம்ல வாங்க. அதில் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்களும் டெலகிராம்ல வாங்க. டெலகிராம் அழியாது. வாட்ஸ்அப்ல அழிஞ்சு போகும். வாட்ஸ்அப்ல லோடு பத்தாது. அதில் போட்டு வச்சு. சரி, இப்போ முடிச்சுக்கலாம். 15, 16 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க வந்து யார் வர்றாங்கன்னா தாவி வெங்கடேஸ்வரன் வர்றாரு. அவர் தான் அந்த தாவி வெங்கடேஸ்வரன் வந்து விஞ்ஞான் பிரச்சார் பாரதின்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான் பிரச்சார் பாரதி பழைய அமைப்பு. விஞ்ஞான் பிரச்சார் பாரதி அதனுடைய செயலாளர், தலைவர் அவரு. டெல்லி தமிழ்நாட்டுக்காரர். எல்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தான். எல்லாருமே தமிழர்கள் தான். அதிகமா அப்துல் கலாம் யாரு? முக்கியமா அணுகுண்டு செஞ்சு அப்புறம் அக்னி ராக்கெட்டு எல்லாமே இவங்க வந்து வடிவமைச்சது தான். இப்ப இருக்கிற நாராயணன் கூட தமிழ்நாட்டுக்காரர் தான். இப்ப இஸ்ரோ தலைவர் நாராயணன்.
ஆமாங்க. இதுக்கு முன்னாடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். இப்ப விண்வெளி விஞ்ஞானி அண்ணாதுரைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆளும் தமிழ் ஓய்வு பெற்றுட்டாரு, அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். நிறைய தமிழ்நாட்டுக்காரர் தான். இப்ப நாம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, தமிழ்நாட்டுக்காரங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரியணும். இது பரிணாம அறிவியல். இது உணவு எப்படின்னா, உணவு பொழுதுபோக்கா வச்சுக்கலாம், தவிர வாழ்க்கையை வச்சு கொள்ள முடியாது. சினிமா எதுக்கு பாக்குறோம்? திரைப்படம் எதுக்கு பாக்குறோம்? பொழுதுபோக்கு. நீ வாழ்க்கையை வச்சுட்ட, நீ தேவையான மாதிரி வாழ்க்கையை வச்சுட்டு நாசமா போயிடும். உணவு என்பது பொழுதுபோக்கை தவிர உணவு என்பது ஆரோக்கியம் கிடையாது. இப்ப தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். அப்ப நம்ம டிஎன்ஏ சாப்பிட முடியுமா? டிஎன்ஏ போட்டாச்சு. இது மூக்குக்கான டிஎன்ஏ போட்டாச்சு. இது கண்ணுக்கான டிஎன்ஏ போட்டாச்சு. இது காதுக்கான டிஎன்ஏ போட்டாச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னது? அப்படி எதுவும் இல்லைங்களே, உலகத்துல குறிக்கப்படலே, ஆல்ரெடி ஸ்டோர்டு. முருங்கை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அதுவும் பொய். முருங்கை கட்டுறா கண்ணுக்கு நல்லது, முருங்கை சாப்பிட்டா பல்லுக்கு நல்லது, எல்லாம் பொய். அத்தனை பொய். சரி, அப்ப முருங்கை பொதுவா சொல்றேன். முருங்கைக்காய் என்னன்னு கேட்டீங்கன்னா, முருங்கை ஒண்ணு கிடையாது, அது சீவக்கட்டை. அது என்னது? வாஷிங் ஒன்லி வாஷிங் டூல். இது யாருக்கும் புரியாதனால இவன் சொல்றான், முருங்கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, நேத்திரங்கனி சாப்பிட்டா அதுக்கு நல்லது, கரிசலங்கனி சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, வெள்ளை பொண்ணங்கனி சாப்பிட்டா அதுக்கு நல்லது, லேகியம் சாப்பிட்டா இதுக்கு எல்லாம் பொய். அத்தனை பொய். எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது. இப்போ இயற்கையில இருந்து நமக்கு சக்தி வருது சாமி. ஒரு டவுட், அது இந்த இயக்கத்துக்கான அதுவே அது தானே உற்பத்தி ஆகி தானே இயங்கிக்கிறோம் இல்லையா சாமி? ஆமா 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 ஆமாம். நம்ம உடம்பு ஒரு சின்ன அண்டம் மாதிரி. விண்வெளியில் எப்படி அண்டங்கள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, நட்சத்திரம் தானா இயங்கி தானா மறையும், தானா சுருங்கும், தானா விரியும், தானா சுருங்கும், தானா விரியும், எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நாம பேசக்கூடிய விண்மீன். நமக்கு ஒளி இருக்கு, நமக்கு மூச்சு தெரியுதுல, ஒளி பயோ போட்டான். என்ன போட்டான்? போட்டான் ரிலீஸ் ஆகும். இப்ப கண்டுபிடிக்கலாம் தெரியுது, அதெல்லாம் உடம்பே தெரியுது. அந்த ரிலீஸ் பண்றது ஒரு வடிவமாய் தெரியுது. வடிவம் அது கொடுத்து இயற்கை நமக்கு வடிவம் கொடுத்தது. இயற்கை தாவரத்துக்கு வடிவம் இருக்குது, கல்லு எல்லாத்துக்கும் வடிவம் இருக்கு. வடிவம் இல்லாத எதுவும் கிடையாது. சக்திக்கு மட்டும் வடிவம் கிடையாது, ஆற்றலுக்கு வடிவம் இல்லை, எடையும் இல்ல, வடிவம் இல்ல, பற்று பாச வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது ஆற்றலுக்கு. மான மரியாதை இல்லாதது. என்னது? மான மரியாதை இல்ல. நீ என்ன கெஞ்சினாலும் அது கொடுக்காது. கடவுளே வராது, முருகா வராது, சிவனே போட வெண்ணேந்து போயிரும். கடவுளை ஒன்னாரு கூப்பிடவும் முடியாது, அது கெஞ்சினாலும் காது கேட்காது, கெஞ்சினாலும் காது கேட்காது. புரியுதா? ஆனால் நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்தினா கடவுள் வந்துடுவாரு. புரியுதா? பசிதாகத்தை மட்டும் அதாவது பேசும், அதாவது இவரு சொல்லுவாரு, ஒரு மிர்தாத்னு ஒருத்தர் சொல்லுவாரு, பேசும் வார்த்தைகளும் காணும் காட்சியும் நீ கடவுளை காண்பதற்கு தடைன்னு போட்டுப்பாரு. அதே பரவாயில்ல. பேசும் வார்த்தைகளும் எழுத்தின் சூத்திரமும் இது காணும் காட்சியும் ரெண்டும், அதாவது எழுத்தின் சூத்திரம். அந்த பேசுறோம்ல, பேசின ஐயோ கடவுளேன்னு கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்றீங்கல்ல, அது இதுலதான் வருது. எழுத்தின் சூத்திரம், எழுத்துங்கிறது ஒரு சூத்திரம் தயார் பண்ணி நம்மளா மைண்ட்ல வச்சு போட்டு பண்ணுது. ஆனா அதுக்கெல்லாம் கடவுள் கட்டுப்பட மாட்டாரு. கதைகள்னு இவன் சொல்லுவான், இவன் கதை விடுவான், இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லணும், ஒரு மயிறு நடக்காது. அதுதான் கேட்கல, அவன் சொல்லிக்கிறாங்கல்ல, இறைவனிடம் கையேந்துங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், ஒரு வெண்ணையும் நடக்காது. பொய், அத்தனை பொய். நமச்சிவாயா எதுவும் கிடையாது, எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. அவரு அந்த இதோட லிங்க் ஆகணும்,
அதாவது அந்த அலைவரிசையோட நம்ம லிங்க் ஆகணும். அப்ப நம்ம வந்து பியூரா இருக்கணும்னா கண்டது கனியதை போட்டு அதாவது தாவரம் அது இதுன்னு சொல்லி போட்டு உள்ள ஏத்தக்கூடாது. எதுவும் ஏத்தாம இருந்தோம்னா அந்த வைப்ரேஷனோட நம்ம வைப்ரேஷன் லிங்க் ஆகும். அப்ப என்ன பண்ண அப்ப என்ன பண்ணணும்னா அதுதான் அதாவது மனத்துக்கண் மாசிலநாதல், மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. மனதில் எந்த வகையான சலனம் இல்லாம பூச்சியத்திலேயே இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான அதுதான் இப்ப இயற்கையான நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு. அதை விட்ட பிறகு மனசுக்குள்ள எதுவுமே நம்ம மனசுக்குள்ள எது ரொம்ப இருக்கக்கூடாது. எதுவுமே ரொம்ப இருக்கக்கூடாது. இதுதான் காலியா இருக்கணும். இந்த வீடு காலியா இருக்கணும். அப்பதான் சிவன் வந்து குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு. அவங்க வர்றதுக்கு நம்ம காலியா இருக்கணும். மெயின்ல 1008 சிந்தனைகள் 1008க்குள்ள விஷயத்த ரொப்பி வச்சிருந்தோம்னா வர்றதுக்கு காலி இல்லை. அவங்க நீதான் என்ன பண்ற, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? குடும்பத்துக்கு தேவையான தகவல் வச்சுக்கிற, குல தெய்வங்கிற பேர்ல வச்சுக்கிற, அந்த தெய்வம் இந்த தெய்வம் குல தெய்வம் சிறு தெய்வம் வெறி தெய்வம் சிவா மயிறு மற்ற 33,000 சாமி உள்ள வச்சுக்கிற. அத்தனை தண்டம் எதுக்கும் ஆகாது, எதுவும் வரவும் வராது. அதெல்லாம் மெமரிக்குள்ள போயிட்டு ஏறி ரொப்பி வச்சுன்னு இருந்த அவங்க வரத்துக்கு காலி இருக்கணும். தடையா இருக்கு, அந்த தடையா இருக்கு, தடைய உள்ள போக மாட்டேங்கிறாங்க, தடையா இருக்கு. அந்த தடைய உடைச்சு எடுக்கணும் வெளியே. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் நீங்க உடைச்சுன்னுக்கிறீங்க. ஐயா நீங்க உடைச்சுன்னுக்கிறீங்க. எப்படி உடைக்கிறீங்க? சிவன் இல்ல, முருகன் இல்ல, வேற ஒரு தெய்வம் இல்ல, அத நீங்க உடைக்கிறீங்க. உடைச்சு வெளியே எடுக்கிறீங்க. அதான் இதுதான் 25 வருஷம். ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகிற நேர்வ. மனத்துக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப சீரோ சொல்ற பூச்சியை சொல்ற பூச்சியம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யணும்? பூச்சியிட்டல வேலை செய்யுது. சூப்பர் இது குவாண்டம் கம்ப்யூட்டர் அது பூச்சியிட்டல வேலை செய்யுது. நம்பவே முடியல. அது என்னது பூச்சியம்? எப்படி பூச்சியம் தான் மதிப்புன்ட்டான். பூச்சியம் தான் பூச்சியமாவும் இருக்கும். அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இருக்க நம்ம பயன்படுத்துற எல்லா கம்ப்யூட்டருமே, இப்ப நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர் எல்லாம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர். 2 இருக்கும். இந்த பக்கம் சைபர் இருக்கும், இந்த பக்கம் 1 இருக்கும். 2 மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கும். 2 பார்வை. ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ஒரே பார்வை. என்னது? அது வந்து பூச்சியமாவும் இருக்கும், ஒன்னாவும் இருக்கும். பூச்சியம் 1 ஒரு வினாடிக்கு பல கோடி தடவை டர்ன் ஆகும். ஒரு வினாடியுள்ள பல தடவை டர்ன் ஆயிரும். ஆர்பிஎம். இப்ப ஒரு நிமிஷத்துக்கு நாம ஆர்பிஎம்ல ரொட்டேட்டிங் பர் மினிட். ஆர்பிஎம் ரொட்டேட்டிங் பெர் மினிட். 3000 ஆர்பிஎம். நமக்கு தெரிஞ்சது 3000 ஆர்பிஎம். நமக்கு தெரிஞ்சது 3000. நாம ஓடுற மோட்டார், நம்ம இந்தியாவில உலகத்துல ஓடுற மோட்டார் பூராமே பாத்தீங்கன்னா ஏசி மோட்டார் பூரா 3000 ஆர்பிஎம். ஆனால் அது ஃப்ரீக்வன்சி, இதான் ஃப்ரீக்வன்சி. ஹெட்ஸும்பாங்க, 50 ஹெட்ஸும்பாங்க. 50 ஹெட்ஸ் ஒரு வினாடிக்கு 50 ஹெட்ஸ். இப்ப 60 வினாடிக்கு 6 30. அப்புறம் ஹெட்ஸுங்கிறது அதிர்வெண், 3000 அதிருது. இதுதான் மோட்டார். சரியா? ஆனால் நம்மோட பார்த்தீங்களா, ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு வினாடிக்கு நம்ம ஒவ்வொரு ஆட்டம் இருக்கு, உள்ள ஒவ்வொரு ஆட்டம் நடனமாடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஆனா புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம டிஎன்ஏ புரிஞ்சுக்கும், மூளை புரிஞ்சுக்காது. இப்ப மூளை தான் பெரிய முக்கியம். இப்ப வந்து ஒண்ணு கட்டம்னா கிடுன்னா வலிக்குது, எல்லாத்துக்கும் தகவல் இருக்கும். ஆனால் இயற்கையா இருக்க டிஎன்ஏ பாருங்க, அந்த அதிர்றதெல்லாம் அது புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நீங்க தொட்டீங்கனாவே கிள்ளுனாவே கடிச்சாவா இதெல்லாம் மூளைக்கு போகும். இந்த இயற்கையான செயல்பாடு இருக்குது பாருங்க, அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது மூளையினால. ஆச்சரியமா இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ டான்ஸ் ஆடுதுங்க, டிஎன்ஏ தகவல் கொடுக்குற எல்லாமே உள்ள இருக்கு. ஆனால் மூளை புரிஞ்சிக்காது. ஆனா இது தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டிஎன்ஏ தனியா வேலை செய்யும், மூளை தனியா வேலை செய்யும். மூளை என்ன பண்ண தெரியுமா? வெளியே இருக்கிற செய்தி மட்டும் பார்த்து டிஎன்ஏ தகவல் கொடுக்கும். வெளியே இருக்கிற செய்தி பார்க்கும், காதுல கேட்கும், மூக்குல சுவாசிக்கும், நாக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிறத கேட்டு நேர டிஎன்ஏக்குள்ள கொடுத்துருவாங்க. இத வாங்கி அவர் கொஞ்சம் டிசைன் பண்ணுவாரு. யாரு? டிஎன்ஏ மேலதிகாரி. அவர் என்ன பண்ணுவாரு? பாத்துக்கிட்டே இருக்கிறான். இவர் என்ன மூளை என்ன பண்ணுவாரு? வெளியே இருக்கிற செய்தியெல்லாம் வாங்கி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், என்னன்னா பாக்குறேன், அப்படியா? இவர் திருத்துவார். இவனுக்கு புற்றுநோய் கொடு,
இவருக்கு சர்க்கரை நோய் கொடு, இவர் மூட்டு வலி கொடு, இவனுக்கு முழங்கால் வலி கொடு, இவன் சாகர வலிக்கு தண்டனை கொடுன்னு இவர் எழுதிட்டு இருப்பாரு தண்டனை. ஓ, அப்ப நம்ம என்ன அப்ப இது அவ்வளவு இதெல்லாம் ஒரே நேரத்தில் மதிப்பு. நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல முதல் தோன்றிய மூளையே டிஎன்ஏ தான். ம். அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஎன்ஏ உள்ள இருக்க மரபணு பெருசாக 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 போது மூளைன்னு ஒண்ணு கண்டுபிடிக்குது. என்னது? மூளை. மூளை. அது எப்ப வருது தெரியுமா? 5ஆம் பிறவில வருது. என்னது? 5ஆம் பிறவில. எத்தனாவது பிறவில? 5ஆம் பிறவி. ஐந்தாம். விலங்குல 5ஆம் பிறவி வேற ஒண்ணும் இல்ல. விலங்கு பிறவி. விலங்குகள், பாலூட்டிகள், இந்த 5ஆம் பிறவி வரும்பொழுது மூளை உண்டாகுது. என்னது? மூளை மூளை உண்டாகுது. உண்டாகுது. மண்டை புரடை, மண்டை புரடை, மூளை, எறும்பு இதெல்லாம் வருது. மண்டை புரடை பேரு மண்டை. தர்மஸ்தலாவில மண்டை புரடை கிடைச்சிருக்குது. மண்டை புரடை கிடைச்சிருக்குது. எலு மேல மாட்டிட்டானு. இனி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இனி மேட்டாங்காடு போச்சுன்னா அது 100கணக்கான பணம் கிடைக்கும். மாட்ட போறானுங்க என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா தண்டனை வர்றதுக்கு 50 வருஷமாக அதுக்கெல்லாம் செத்து போயிடுவானுங்க. தண்டனை வர்றதுக்கு 50 வருஷமாக எல்லாம் செத்து போயிடுவானு. குறையும்ல இப்போ. ஆமா, தப்பு எண்ணிக்கை குறையும். தப்பு அளவில்லா நடக்க மாட்டேங்குது. அளவில்லாத விபச்சாரங்க, அளவில்லாத விபச்சாரம் மட்டுமல்ல, மர்டர். உலகத்துல இப்படி ஒரு சாம்ராஜ்யம் எங்கேயும் கிடையாது. உலகத்துல சாம்ராஜ்யம் இல்ல. 800 வருஷம் 800 வருஷம் ஆட்சி படைச்சிருக்காங்க. அந்த மக்களையே நரக வேட்டையாடி இருக்கான். இதுக்கு சமணர்கள் அவங்க ஜெயின். அவங்க என்னது? ஜெயின். தொடச்சு நடக்கிறவங்க. காத்துக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாங்க. காத்துக்கு கூட. ஆமா, ரோட்டை தொடச்சு நடப்பாங்களே. அப்படி இருக்கிறவங்க 16 வயசு பெண்களையா வேட்டையாடி இருக்காங்க. 16 வயசு 20 வயசு சொல்றாங்க. கொடூரம் அதெல்லாம். பூரா ஆத்துலயே புதைச்சிருக்காங்க. ஆத்தோரத்துல புதைச்சுங்கிட்ட அடையாளமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தா 2 எலும்பு 3 எலும்பு கிடைச்சிருக்குது. அது ஏடிஎம் கார்டு கிடைச்சிருக்குது. 4 அடிக்கல எங்கட ஏடிஎம் கார்டு கிடைச்சிக்குது. பேடிஎம் கார்டு கிடைச்சி மாட்டிக்கிட்டானுங்க எல்லாரும். ஏடிஎம் கார்டு கிடைக்கும். இப்ப லேட்டஸ்டா பண்ணிருக்காங்க. இல்ல பேன் கார்டு அந்த பணத்தோட கிடைச்சிருக்குது. துணிவேல கிடைச்சிருச்சு. இனி என்ன தெரியுமா? யாருமே யாருடைய ஒரு மனிதன் செத்து போயிட்டானா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் செத்து போயிட்டானா அரசாங்கத்துக்கு தெரியணும். என்னது? அரசாங்கத்துக்கு தெரியும்னா அதான் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப ஒரு பேன் கார்டு ஆதார் இதெல்லாம் இருக்குதுன்னா அதை நீங்க போஸ்ட்மார்டம் பண்ணி தான் கொடுத்துப்பீங்க. அதை நீங்க ஆதாரமா வச்சிருப்பீங்க. அதை எப்படி போய் பச்சுப்பீங்க? மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். காட்டி போஸ்ட்மார்டம் பண்ணும்போது என்னென்ன போடுறது எல்லாம் கொலைதான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கான். போஸ்ட்மார்டம் போகாதுன்னு எப்படி நீங்க பத்திக்க முடியும்? போஸ்ட்மார்டம் போனா பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் சொத்து அந்த பணத்தினுடைய சொத்து எழுதி கொடுத்தானே. இது இருந்துச்சு அப்படின்னு ஃபைல் தானே பண்ணி வைக்கணும். எப்படி நீங்க பதிக்க முடியும்? இதுதான் கேள்வி வந்தாச்சு. அதாவது மொத்தத்துல எல்லா தப்பும் பண்ணிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தலைமையில இப்ப தலைவன் ஒழுக்கமா இருந்தா தொண்டன் ஒழுக்கமா இருக்க மாட்டான். தலைவன் ஒழுக்கமா இருப்பான், தொண்டன் ஒழுக்கமா இருக்க மாட்டான். அப்படி மொத்தத்துல யாரோ ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு எல்லாரும் வேட்டையாடி இருக்காங்க. யாரோ ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் வேட்டையாடிக்கிறாங்க. அது முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளவுதான். இனி அது தர்மஸ்தலம் அவ்வளவுதான். தர்மஸ்தலம் அவ்வளவுதான். பாருங்க, அசூசை நாற்றம் முடிச்சு போச்சு. அந்த இடமே அந்த ஆறே நாரி கிடக்குது. ஆறே பூரா குப்பையும் கூடமா கிடக்குது. குடிக்கிற இடத்த பார்த்தா கச 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 கசன்னு பார்த்தா ஒரு சுத்தமே இல்லை. என்னது? சுத்தம் இல்லாத ஒரு சுத்தமே இல்லை. பார்த்தேன் அந்த பாவம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம அது கடவுளை ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுள் என்ன மாதிரி போட்டு எல்லா நாட்டிலயும் அது கடவுள் இருக்குது. எல்லா நாட்டிலயும் தர்மம் இருக்கு. எல்லா நாட்டிலயும் சோறு இருக்கு. எல்லாரும் போடுறாங்க. ஆனா சோறை போட்டு ஏமாத்திருக்கான் பாருங்க. சோறை போட்டு ஏமாத்திருக்கான். நம்ம கொடுக்கிற பணம் எழுதுறவே நம்மளுக்குள்ள எழுதுறவே ஒருத்தர் இருக்கேன், கண்காணிச்சுட்டே இருக்கேன் எல்லாத்தையும். அதுதான் டிஎன்ஏ. அதான் டிஎன்ஏ இருக்குது. அதுல குறியீடு எழுதுறேன்ல ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் நம்ம கவனமா இருக்கணும் எல்லாத்துலயும். சரி, இதுக்கு என்னன்னா, நமக்கும் வெளியே இருக்கிற ஆற்றலுக்கு தொடர்பு இருக்கு. நமக்கு விண்வெளிக்கு தொடர்பு இருக்கு. நமக்கு ஆகாயத்துக்கு தொடர்பு இருக்கு. ஒண்ணு இல்ல, ஆகாயத்துல அதிர்ந்துச்சுன்னா உள்ள இருக்க டிஎன்ஏ அதிரும். நட்சத்திரங்க அதிர்ச்சின்னு வச்சுங்க. நட்சத்திரம் அதிர்ச்சின்னா பல கோடி ஆண்டுக்கு அப்புறம், பல கோடி மைலுக்கு அப்புறம் நட்சத்திரம் அதிர்ந்தால் நம்ம டிஎன்ஏ உணர்ந்து கொள்ளும். நம்ப முடியுதா?
தடையா சோறு இருக்கு. அந்த வைப்ரேஷன் இது புரிஞ்சுக்குதுங்கிறான். இப்பதான் சொல்றானுங்க ம். அங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க அப்ப ரெண்டாவது இப்ப எனக்கு 2 உருவம் இருக்குது. எனக்கு 2 உருவம் இருக்கு. உருவத்தோடு இருக்கிற உருவம், அருவத்தோடு இருக்கிற உருவம். அப்ப அது எனக்கு என்ன சாமி அது? சூட்சும சரீரம். அறுபத்து. ஆமா, அது கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு சூட்சும தெரியாது. ஆமா, இந்த இப்பதான் சூட்சும ஒத்துக்கிறானுங்க. தேகம். அதேதான் இப்பதான் அதை ஒத்துக்கிறானுங்க. ஆமாம் ஆமாம், இப்ப இருக்கு. நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கு. இப்ப நம்ம வந்து உடம்பு பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். நம்ம உடம்பு பாசிட்டிவ். நெகட்டிவ் எங்க? அது சூக்ஷ்ம தேகான்னுட்டு. வெளியே வெளியே இருக்குது. அது எங்க இருக்கு? எங்க அது போயிட்டே இருக்கு, பல கோடி மைலுக்கு தொடர்பு. ஏகாங்கியாகி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதான் அதுதானுங்க. அதுதான் அது அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பிளஸ், இப்ப என்ன உயிரோடு இருக்கிறேன், இன்னொரு இடத்துல செத்து இருப்பேன். ஓ, இப்ப நான் இங்க உயிரோடு இருக்கிறேன், இன்னொரு இடத்துல செத்து இருப்பேன். அங்க செத்து இருந்தா இங்க உயிரோடு இருப்பேன், இங்க உயிரோடு இருந்தா அங்க செத்து இருப்பேன். இதுதான் வந்து குவாண்டம், இந்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் தியரி, குவாண்டம் பிசிக்ஸ். அப்ப இங்க நான் இங்க ஏதாவது இங்க பிரச்சனைனா அதுல பாதிக்கும், அங்க ஏதாவது பிரச்சனைனா இங்க பாதிக்கும். இப்ப நான் நோயை கரெக்ட் பண்ண வச்சுக்கோங்க, இங்க சரி பண்ண அது அங்க சரியாகும். இது டெக்னிக்கலா நிரூபிச்சானுங்க. இதுக்குதான் இது என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொல்லிட்டு 2022 நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஆமா, சாத்தியம்தான். என்ன பண்ணா இங்க பிளஸ்ன்னு மாத்துறேன், இந்த இடத்துல ஒரு பிளஸ், ஸ்பின் அப்புங்கிறான், அந்த இடத்துல ஸ்பின் டவுன் ஆகுது, எதுவுமே இல்லாத ஸ்பின் டவுன் ஆகுதுங்கிறான். இங்க திருகுனா அது தானாவே இங்க டாப்னா அங்க லோ, அங்க லோன்னு இங்க டாப். கண்டுபிடிச்சானுங்க. எந்த தொடர்பும் கிடையாது. என்னது? எந்த தொடர்பும் இல்லாத. 2022 அதுக்குதான் நோபல் பரிசு கொடுத்தானுங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, சேட்டலைட் முடிச்சுக்கலாம். சேட்டலைட் ஒரு 1000 கிலோமீட்டர் கப்பல் ஒரு சேட்டலைட் அனுப்புறானுங்க. அங்கிருந்து போட்டான் ஒளி அனுப்பிட்டே இருக்கானுங்க. அது என்னன்னா, வேற ஒரு 1000 கிலோமீட்டர் கப்பால் இருக்கிற ஒரு தீவு, இன்னொரு 1000 கிலோமீட்டர் கப்பால் இரு தீவு, 2 தீவுல 2 டிஷ் ஆண்டனா வச்சிடறானுங்க. ஒரே இடத்துல இருந்து அந்த போட்டான் கீழே வருது. போட்டான் வரவே கீழே வரவே அது என்னன்னா பிளஸ் ஒரு பக்கம் போகுது, மைனஸ் ஒரு பக்கம், அதுவே பிரிஞ்சுக்குது. அது தானா பிரியுது. இயற்கையோட நிலை, இயற்கை நிலை தான். இவன் என்ன போட்டான் இங்க திருப்புறான், இங்க திருப்புனா அங்க மைனஸ் ஆகுது, அங்க திருப்புனா இங்க பிளஸ் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆமாம், அது இயற்கையில நடக்குதுன்னுட்டானுங்க. இயற்கையில நடக்குது. 2 மட்டும் இல்ல, ஒரு தடவை ரெண்டையும் சேர்த்திட்டோம்னா, ஒரு தடவை சேர்த்திடுற ஜோடி, ஒரு தடவை ஜோடின்னா பேர், ஒரு தடவை சேர்த்திட்டோம்னா ஒன்ன பிரிச்சு கொண்டு லெப்ட பிரிச்சு கொண்டு போய் பல கோடி மைலுக்கு அப்புறம் வச்சிடறது, ரைட்டை பிரிச்சு கொண்டு போய் பல கோடி மைலுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டு நீங்க ரைட்டை திருப்பினா அங்க லெப்டா மாறும், லெப்ட் திருப்பினா ரைட்டா மாறும். எந்த தொடர்புமே கிடையாது, எந்த தொடர்புமே கிடையாது. ஆனா ஏற்கனவே ஒரு தடவை சேர்ந்திருக்கணும், ஏற்கனவே ஒரு தடவை சேர்ந்திருக்கணும். ஒரு தடவை சேர்ந்துட்டா அப்புறம் எங்க பிரிச்சாலுமே அது வந்து தொடர்பே இல்லாம மாறிக்கொள்ளுன்னு கண்டுபிடிச்சானுங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் உடம்புல பார்த்தேன் சொல்லி முடிக்க போறேன். நரம்பு மண்டலம் இருக்குது. நரம்பு மண்டலம் என்னது? நரம்பு மண்டலம் ஆணி வேறு மாதிரி இருக்கு. என்னது? ஆணி வேர் கிளைகளையா போயிட்டே இருக்கும். இது போக நரம்பே இல்லாம நரம்பு துணுக்கள் அங்கங்க இருக்குது. நரம்பு துணுக்கள், நரம்போடு நேரடியா நூல் மாதிரி இல்லாம அங்கங்க துகளா இருக்கு. என்னது? துகளா இருக்கும். அந்த துகள் என்ன பண்ணுமா, அந்த துகள் மூளையிலும் இருக்கும், தொடர்பே இல்லாம இருக்கும். என்னது? தொடர்பே இல்லாம இருக்கும். உடம்பு பூரா இருக்கு. உடம்பு பூரா கோடிக்கணக்கான நட்சத்திரமா இருக்குது. நேரடியா தொடர்பு இருக்கிறது நரம்பு மண்டலம். அந்த நரம்பு நேரடியா கிளைகளையா போய் ஆறா போயிட்டே இருக்கு. அப்படியும் இருக்கு. நரம்பு அணுக்கள், நரம்பு துகள் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, யாரோட தொடர்பு பண்ணாம ஜம்ப் ஆயிக்கும். என்னது? அந்த ஜம்ப் இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆகும், அங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும். இந்த ஜம்ப்லயே பேசிக்குது. அதனாலதான் நோய் நல்லா ஆகுது. இதுக்கு ஒண்ணு நாம வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து அந்த விஷத்தை எடுக்க
இந்த உணவு பாதை சுத்தமாகறப்ப நேரடி ஸ்பேஸோட தொடர்பு வச்சுக்குது. எதோட? ஸ்பேஸோட லிங்க் தொடர்பு. ஆகுது. அப்ப ஸ்பேஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்க சாகாவர நிலம் பெறுகிறாய். ம். சரியா? சந்திப்போம். சரி. இன்னைக்கு காலையில இருந்து தண்ணியில தான் இருக்கணுங்களா? இன்னும் பேரிச்சி மரம் கூட எதுவும் போட வேண்டாம். பாக்கலாம். வேண்டாம், மயக்க வர்ற எதுக்கு கையில வச்சுக்குங்க. மயக்க வர்ற வந்து போட்டுக்குங்க, டேப்லெட் போடுற மாதிரி. சரியா? நன்றி. ஓகே.